Welcome to The Short Truth, unveiling history, one short video at a time. இந்த உலகத்தில் இன்று நாம் ஒருபோதும் இல்லாத அளவுக்கு கனெக்ட் ஆகியிருக்கிறோம். ஆனால் ஒருபோதும் இல்லாத அளவுக்கு லோன்லியாகவும் இருக்கிறோம். நகரத்தில் கூட்டம், மொபைலில் நோட்டிஃபிகேஷன், சோஷியல் மீடியாவில் லைக்ஸ். ஆனால் இரவு படுக்கையில் மனதின் உள்ளே ஒரு வெறுமை. என்னை யாராவது உண்மையாக புரிந்து கொள்கிறார்களா? என் வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கிறதா? இந்த கேள்விகள் பலரின் இதயத்தில் ஒலிக்கிறது. ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மனநிலையை புரிந்து கொண்ட ஒரு தெய்வீக வழிகாட்டி இருந்தார். அவர் கிருஷ்ணா. இன்று அவர் பார்வையில் நவீன உலகின் தனிமையை புரிந்து கொள்வோம். பார்ட் 1. Why Modern Life Feels Lonely. நாம் 1000 பேருடன் பேசுகிறோம், ஆனால் எவருடனும் உண்மையாக கனெக்ட் ஆகவில்லை. நாம் ஸ்டேட்டஸ் அப்டேட் செய்கிறோம், ஆனால் மனநிலையை ஷேர் செய்ய யாரும் இல்லை. பணம் சம்பாதிக்கிறோம், ஆனால் அமைதியை இழக்கிறோம். வெற்றி கிடைக்கிறது, ஆனால் நிறைவு கிடைக்கவில்லை. ஏன்? ஏனெனில் நாம் வெளிப்புற உலகை நிரப்பிக் கொண்டிருக்கிறோம், ஆனால் உள்ளுணர்வை காலியாக விட்டுவிட்டோம். பார்ட் 2. கிருஷ்ணாஸ் வியூ ஆன் லோன்லினஸ். பகவத்கீதையில் கிருஷ்ணர் ஒரு மிக ஆழமான உண்மையை சொல்கிறார். நான் எல்லா உயிர்களிலும் இருக்கிறேன். அதன் அர்த்தம் என்ன? நீ ஒருபோதும் தனியாக இல்லை. உன் அருகில் மனிதர்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உன் உள்ளே இருக்கும் ஆன்ம சக்தி எப்போதும் உன்னுடன் இருக்கிறது. நாம் உடலை அடையாளமாக நினைக்கிறோம், அதனால்தான் தனிமை உணர்கிறோம். ஆனால் நாம் ஆன்மா என்பதை உணர்ந்தால் நாம் பிரிந்தவர்கள் அல்ல, நாம் எல்லாம் ஒன்றாக இணைந்துள்ளோம். பார்ட் 3. அர்ஜுனன்ஸ் இன்னர் லோன்லினஸ். குருக்ஷேத்திரத்தில் அர்ஜுனன் ஆயிரக்கணக்கான படைகளால் சூழப்பட்டிருந்தான். ஆனால் அவன் உள்ளத்தில் இருந்தது பயம், குழப்பம், தனிமை. அந்த நேரத்தில் அவனுக்கு இருந்த ஒரே ஆறுதல் கிருஷ்ணா. கிருஷ்ணர் அவனிடம் சொன்னார், உன் கடமையை செய், முடிவுகளைப் பற்றி கவலைப்படாதே, என்னை நம்பு. அந்த நம்பிக்கை அர்ஜுனனின் தனிமையை உடைத்தது. பார்ட் 4. ஹவு டு ஓவர்கம் லோன்லினஸ். 1. உன் வாழ்க்கையின் நோக்கத்தை கண்டுபிடி. நோக்கமில்லாத மனம் தனிமையை விரைவாக உணரும். நீ உன் தர்மாவில் கவனம் செலுத்தினால் உன் மனம் உறுதியடையும். 2. தியானம். ஒவ்வொரு நாளும் 10 நிமிடம் அமைதியாக உட்கார்ந்து உன் சுவாசத்தை கவனிக்க. மெதுவாக உன் உள்ளே ஒரு அமைதி பிறக்கும். அந்த அமைதியில் நீ உன்னை உணர ஆரம்பிப்பாய். 3. பற்றின்மை. அதிக எதிர்பார்ப்பு ஈக்குவல்ஸ் அதிக ஏமாற்றம். அதிக ஏமாற்றம் ஈக்குவல்ஸ் அதிக தனிமை. கிருஷ்ணர் சொல்வது, செயலை செய், ஆனால் பலனை பற்றி கொள்ளாதிருக்க. அந்த பற்றின்மை உனக்கு சுதந்திரத்தை தரும். ஒரு உண்மை, தனிமை ஒரு தண்டனை அல்ல, அது ஒரு அழைப்பு. உன் உள்ளுணர்வை கண்டுபிடிக்க, உன் ஆன்மாவை சந்திக்க. நீ ஒருவரால் புரிந்து கொள்ளப்படவில்லை என்று நினைத்தால் உன்னை படைத்த சக்தி உன்னை ஒருபோதும் விட்டு விலகவில்லை. அங்கேதான் தனிமை முடிகிறது. இந்த உலகம் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் நீ உன்னை புரிந்து கொண்டால் உலகமே மாறும். நீ ஒருபோதும் தனியாக இல்லை, ஏனெனில் உன் உள்ளே இருக்கும் அந்த தெய்வீக சக்தி எப்போதும் உன்னுடன் இருக்கிறது. தனிமையை வெல்ல நினைப்பவரா நீங்கள்? அப்படியானால் இப்போதே லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்தை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஒரு வார்த்தை இன்னொருவருக்கு ஆறுதலாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு உதவி இருந்தால் அதை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்ய மறக்காதீர்கள். இன்னும் இப்படி பல ஆழமான கிருஷ்ணர் வாழ்க்கை பாடங்கள் பெற எங்கள் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.